கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்துல நமக்கு பாதுகாப்பு எது? இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்துல நமக்கு ஆதரவாய் இருப்பது யார்? ஒருவேளை அநேக முறை இந்த உலகத்தினுடைய மக்கள் நமக்கு ஆதரவாய் இருப்பதை கண்டு தைரியப்படுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு ஆதரவாய் இருப்பது யார்? பாருங்க, யோவேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்தர் அரணான கோட்டையாய் இருப்பார் என்று வாசிக்கிறோம். But the Lord will be a shelter. கர்த்தரே அரணான கோட்டை. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இராவிட்டால் எந்த ஒரு மனிதனுடைய செயலுமே செயல்பட முடியாமல் போய்விடும். கர்த்தரே நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். அவர் தருகிற பாதுகாப்பு மிகப்பெரியது. அவர் நம்மை நடத்தி வருகிற பாதைகள் மிகப்பெரியது. அவரே நமக்கு பாதுகாப்பா இருக்கிற ஆண்டவர். இந்த காலை நேரத்துல பக்தன் அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் அரணான கோட்டையுமா எனக்கு இருப்பார். இதுதான் அவருடைய நம்பிக்கை. இந்த காலை நேரத்துல நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கையும் இந்த நம்பிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தரை எனக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். அவர் கோட்டையா இருக்கும்போது எந்த ஒரு எதிரி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் எனக்கு பாதுகாப்பா இருக்கும்போது எந்த ஒரு ஆயுதம் என்னை வந்து தாக்காது. அவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது எந்த சத்துருவினுடைய திட்டமும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தரே எனக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். ஒருவேளை கோலியாத் மிகப்பெரிய பலத்தோடு வந்தார். ஆனால் தாவீதோ கர்த்தரை நம்பி வந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை அரணான கோட்டை. இன்று ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த நாளில எப்படிப்பட்ட ஆபத்துகள், எப்படிப்பட்ட துன்பங்கள், எப்படிப்பட்ட வேதனைகள் நமது வாழ்க்கையில வந்தாலும் கூட கர்த்தர் நம்மை காக்க முடியாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு பலத்த அரணான கோட்டையாய் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய பாதுகாப்பாய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த முடியும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அரணான கோட்டையா இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஒருவேளை எங்களை சுற்றிலும் பலவிதமான போராட்டங்களும் பயங்களும் வேதனையும் வந்தாலும் கூட நீர் எங்களை பாதுகாக்கக்கூடிய அரணான கோட்டையா இருக்கிறேன். மனிதன் தருகிற நம்பிக்கை உடைந்து போகும் அப்பா. ஆனால் நீர் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்போது தாண்டி செல்லக்கூடிய பலத்தை நீ தரப்போகிறேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய விசேஷ அற்புதங்கள் வெளிப்பட கிருபை செய்யும். இந்த நாள் மகிமையுள்ள நாளாக மாற்றி தரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.